கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அல்லேலூயா. சத்தமா ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சரி, திருப்பி விசில் வராம பார்த்து ரெட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் இங்கே ஆபிரகாம் இடத்துல அவனுக்கு தரிசனமாகி ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். தேவனை அழைத்தார். அவனை 1-2 தரம் ஆண்டவர் அவனோடு பேசினார். இது 3வது முறையாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். முதல் அழைக்கப்பட்ட போது பேசினார். பின்பு லோத் அவனை விட்டு பிரிந்த போது பேசினார். பின்பு லோத்தை அவன் சோதோம் கொமாரா பட்டணத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பிறகு அவனோடு கூட தரிசனமாகி சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு நான் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் அங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆசீர்வதிப்பேன், உனக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் கூட அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். அவன்கிட்ட இருக்கிற குறையை, அவன்கிட்ட இருக்கிற ஏக்கத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. சொல்றது கவனிக்கிறீங்களா? அப்ப அவன் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கத்தை எல்லாரும் என்ன கவனிக்கணும். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கம் இதுதான், இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருக்கு? ஆண்டவர் அவனுக்கு பிள்ளை தருவேன் என்று, அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட, அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் கூட, அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட, அவனுக்குள்ள உண்மையான அந்த ஏக்கம் ஆபிரகாமுக்குள்ள காணப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கும் என்ன ஏக்கம் இருக்கிறது? தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. இது ஆண்டவர்கிட்ட முழுசா வெளிப்படுத்துகிறான். சொல்றது விளங்குதுங்களா? அப்ப ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறார், எப்பா நீ உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நீ தகப்பன் இல்லை. உலகத்துல யாரெல்லாம் என்னிடத்துல வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ தான் தகப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல ஒரு காரியத்தை பேசுறார். பாருங்க 5வது வசனத்துல பாருங்க. அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூட்டிட்டு வந்து, எப்பா நீ கொஞ்சம் வெளியில வா. அல்லேலூயா. இந்தவரே என்ன தருவீர், எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கத்தை அவன் வெளிப்படுத்தும் போது அவனை கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு அழைத்து கொஞ்சம் அந்த வானத்தை பார். அப்போ ஏதோ கூடாரத்துக்குள்ள அவன் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அவனை வெளியே அழைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பாருப்பான்றார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமா? நட்சத்திரத்தை ஒருவேளை உன்னால எண்ண முடியும்னா என்ன, அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் அவனிடத்துல ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய ஏக்கத்தை அவன் வெளிப்படுத்தும் போது நல்ல கூர்ந்து செய்தியை கவனிங்க. அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறதை, தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்க விளங்கி கொள்ள முடியும். சத்தமா நல்ல கரங்களை உயர்த்தி கைசலாட ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அங்கே அந்த காரியங்கள் அவர்கள் ஆண்டவர் பேசும்போது அவனிடத்துல சொல்லுகிற காரியம் தான். நீ ஒரு பிள்ளையத்தான் கேட்கிற, நான் சொல்றேன் யாரெல்லாம் என்னிடத்தில் வருகிறார்களோ. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்களா யாருடைய பிள்ளைகள்?
அவங்கெல்லாம் யாருடைய பிள்ளை? அத்தனை பேருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? ஆவிக்குரிய ரீதியாக யாருடைய பிள்ளைங்க? அத்தனை பேருமே நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அத்தனை பேர் யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியாக கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவின் ஆபிரகாம் சந்ததியில கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக யாருடைய சந்ததியா இருக்கிறாங்க? யாருடைய பிள்ளையா இருக்கிறாங்க? சொல்லுங்க, யாருடைய பிள்ளையா இருக்கிறாங்க? அத்தனை பேருமே ஆபிரகாமுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப அவன் கேட்டது, அவனுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம், ஒரே ஒரு பிள்ளை. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே. அப்ப தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய அங்கலாய்ப்பை அவன் தேவனிடத்தில் வெளிப்படுத்தும் போது தேவன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல. நீங்கள் தொடர்ந்து வாசிங்க 7வது வசனத்தை. பின்னும் அவன் அவரை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். என்ன சொல்றாரு? பின்னும் ஆண்டவர் அவனை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். அதை சொல்லி முடித்துட்டு, உன்னை எங்கிருந்து அழைத்து வந்தேன்? ஊர் என்னும் கல்தேரு. எதுக்கு அழைத்து வந்தேன்? ஃபர்ஸ்ட் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தது நான் தான் உன்னை அப்படின்றார். கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தேவன் அவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்கும் போது தேவனும் அவனும் அந்த நேரத்தில் ஆபிரகாமோடு கூட தேவன் கலந்து அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை, தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற மகா பெரிய சித்தங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் போது சோதர கவனிச்சு கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். இந்த காரியத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். சத்தியத்தை கவனித்து கேட்டால் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு என்ன தர போறேன்? அதுக்கு தான் உன்னை கல்தேர் பட்டணத்திலிருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து உன்னை பரதேசியாய் நீ சுற்றி வருகிற இந்த இடங்களெல்லாம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நாளைக்கு கொடுப்பேன் அப்படின்றார். உனக்கு கிடைக்க போற, நீ வானத்து நட்சத்திரத்தை போல வருகிற உன் சந்ததி, பெருங்கூட்டமாக வருகிற ஒரு சந்ததிக்கு இந்த இடத்தை தருவோம்ப்பா. நீ ஒத்தாளா தான் இருக்கிற, உன் மூலமாக ஒரு சந்ததி உருவாகும், உன் மூலமாக இந்த தேசமும் உனக்கு சொந்தமாகும் அப்படின்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லும் போது அவன் ஆண்டவரிடத்துல மறு கேள்வி கேட்கிறான். வாசிங்க. அதற்கு அவன் வசனத்தை எல்லாரும் கவனிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் திகழும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாய்மியரும்
எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம வாக்குத்தத்தம் கூட அதுதான். அல்லேலூயா. மோசேக்கு நான் சொன்னபடி நீங்கள் கால் மிதிக்கும் எல்லா தேசத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், அல்ல கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த இடத்துல சொல்லும் போது பாருங்க, கொடுத்துட்டேன் அப்படின்றார். இங்கேதான் இருக்கிறீங்களா? வசனம் தான் கேட்குறீங்களா? 8 மணி ஆனால் ஓடிற போயிருந்து மாதிரி உட்காந்துருக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம் நல்லா தான் சொல்லுங்களாமே. புரியலையா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்றார்? எப்பவுமே கொடுப்பேன் என்பதற்கும் கொடுத்தேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்றார். கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுப்பா உனக்கு. ஐயையோ சோத்திரம். புரியுதா இல்லையா? எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தத்துல வித்தியாசம் இருக்கு பார். கொடுப்பேன் என்பதற்கும் என்ன சொல்றாருங்க? நீங்க யோசுவாட்ட சொல்லும் போது அதான் சொல்லுவார், நீங்க காலடிக்கும் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு எப்படி பண்ண சுதந்திரமாய் கொடுத்தேன் அப்படின்றார். கொடுப்பேன் இல்லை, கொடுத்துட்டேன். உங்களுக்கு தான் அது உரிமை. என்னைக்கு இருந்தாலும் தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற நம்மை குறித்த திட்டங்கள் நமக்குரியது தான். நல்லா தான் தட்டி சொல்லுங்களேங்க. விளங்குதா? நீ ஜீவனோடு வாங்கிட்டேன்னா தான் பெற்றுக்கொள்ள முடியும். தம்பிங்களா, சகோதரெல்லாம் எழும்பணும். யோசுவா போல அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி பலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்போ தேவன் நமக்கு கொடுத்துட்டார். சிலுவையின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நல்லா கவனிங்க, பெடுத்து நமக்கு கொடுத்துட்டார். சிலுவையின் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்களை சம்பாதிச்சு கொடுத்துட்டார். கொடுத்ததை நம்ம தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விசுவாசித்து தேவனிடத்தில் ஒன்றொன்றாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சொல்றது விளங்கு? இது சத்தியம் இல்லை, ஆனால் சொல்ற கவனிங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எல்லாவற்றையுமே என்ன பண்ணிட்டார்? உனக்கு ஆசீர்வாதம். உன்னை தரித்திரனா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ குறையோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ வியாதியோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா விளங்குதாங்க? நீ பிரச்சனையோடையே தான் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ தான் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். நீ பாவியாவே வாழ்வேன்னு ஆண்டவர் சொல்லலை. சிலுவையில் பரிசுத்தத்தை சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறார். அவர் தரித்திரரானதுனாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகம் ஆனீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். எது வரைக்கும் கொடுத்துட்டார்? பரலோக ராஜ்யம் வரைக்கும். உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படியாக அருளும் செஞ்சிட்டாராம். உனக்கு ரட்சிக்கும் போதே அத்தனையும் உனக்கு கொடுத்துட்டேன்றார். தேவனோடு இருந்து தேவவசனங்களை கேட்டு கீழ்ப்படிந்து ஜபித்து ஆண்டவர் மேல விசுவாசமாக இருந்து ஆண்டவரை பின்பற்றி தேடி இதெல்லாம் நம்ம சுகந்தரிக்கிறவர்களா இருக்கணும். ஐயோ அங்கே ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் வளர்ந்தவங்கனால ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்களேன், கையை உயர்த்தி நல்ல சத்தம் அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் என்ன பண்ணணும்? அப்ப அந்த தேசத்தை கொடுத்துட்டோம்பா. நீங்க என்ன பண்ணுங்க? என் மேல விசுவாசம் வைத்து நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டு வாக்குத்தத்த செய்தி கவனிங்க. ஞாபகத்தில் இருக்கா? இல்ல ஜனவரியோட காத்துல விட்டீங்களா? எத்தனை பேராவது உண்மையா ஆண்டவரே இந்த வருஷத்துல நாங்க சுகந்தரிக்கணும்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்ற உண்மையா கை உயர்த்த முடியுமா? இந்த வாக்கு கொடுத்தீங்க சுகந்தரிப்பேன்னு சொல்லி. நான் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டெல்லாம் எவ்வளோ காலங்களாக சுகந்தரிக்க முடியாதெல்லாம் என்னை சுகந்தரிக்க பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர்? வாக்குத்தத்த செய்தி இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிறவர்கள். சோத்திரம் அல்லேலூயா. அப்ப கொடுத்துட்டார் எல்லாவற்றையும். நீங்க விளங்கி கொள்ளணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? விளங்குத மண்டையில் ஏறிச்சா அது? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒன்றும் கொடுக்கல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல. அப்போ அவன் கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லையே. இங்கே சேர்க்கிற, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லையே, என்ன தருவீர்? அப்போ ஒருத்தன் எங்களாய்ப்பு இருக்க தான் செய்யுது. கேள்வி கேட்குற ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒன்றும் இல்லையே ஆண்டவரே, என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல கொடுப்பேன். உனக்கு அதை நான் அதை அந்த தீர்மானத்தோடு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்றார். நீ சும்மா இங்கே பரதேசியா தங்குற இடத்த உனக்கும் சந்ததிக்கு தரகு தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? அப்போ வாழ்க்கையில் நீ ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கல, எதுவும் பெருசாக நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்காத. உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார்.
இதை விசுவாசிக்கிறியா நீ? அங்க ஆபிரகாம் விசுவாசித்தானா தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்கிட்ட ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே விசுவாசிப்பான், அப்படியே கீழ்ப்படிவான். எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அவன்கிட்ட. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. ஆண்டவர் சொன்னார்னா அப்பிலே கிடையாது, அப்படியே செய்வார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுகிட்ட ஆண்டவர் தரிசனமாகி ஒரு காரியத்தை பேசுறாரு. பேசி முடித்த உடனே அவன் பிள்ளையை பற்றி அவனுக்குள்ள ஏக்கத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் அவனை அழைத்து வந்து, எப்பா இப்படி ஒரு பிள்ளைக்கு இல்லை, என்னிடத்தில் வருகிற ஆண்டவர். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல போறாங்களோ அவர்களெல்லாம் யாருக்கு பிள்ளையா ஆண்டவர் வைக்கிறாரு? ஆபிரகாம் பிள்ளையா தான் வைக்கிறார் ஆண்டவர். அவன் வித்திலிருந்து வந்ததான் எல்லாமே. அப்படி ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஏன்னா அவன் ஆண்டவரை விசுவாசித்தவன், அவன் ஆண்டவரை கீழ்ப்படுகிறவன். தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் மூலமாக இந்த பூமியில ஒரு ஜெனரேஷனை, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்குறார். அந்த கூட்டத்துக்குள்ளிருந்து வந்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்துவ. அதன் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார் ஆண்டவர். அவர் சிந்தின ரத்தத்தினாலே முழு உலகத்தையும், யாரெல்லாம் ரத்தத்தினால மீட்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இல்லையா? தெரியுமா இல்லையா வசனம்? ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அது அன்னைக்கு கொடுத்த சொன்ன வார்த்தை இன்றைக்கு மகா பெரிய அளவில் அவன் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. நல்லா கவனிங்க. அது மாத்திரம் அல்ல, அவனை அழைத்து இந்த இடத்தையும் தருவேன் அப்படின்னு. அதுக்கு என்னெல்லாம் நடக்கும்? உன் சந்ததி எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக இருக்கும், அது எப்படியெல்லாம் சுதந்திரித்து கொள்வாங்க, என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன இடத்தையெல்லாம் நான் தருவேன். கவனிச்சு கேட்குறீங்களாம்மா? எல்லாருக்கும் கண் அடிக்குது, யோசனைகள் வெளியே போகுது. ஒரு 1/2 மணி நேரம் செய்தியை கவனித்து கேட்கணும்னு நிறையா பேருக்குள்ள மைண்டே வரல. சோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா பேசும்போதே எங்களுக்கு நிறைய தெரியும் கொஞ்சம். அல்லேலூயா. சில பேர் கவனிக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் இங்கே வார்த்தை உங்களுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா. கவனம் போகாமல் பார்த்துங்க. அதான் கவனம் வெளியில் போகாமல் வசனத்தின் மேலே என்ன சொல்ல வராருன்றத கவனிங்க. ஆவியானவர் இடைபடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமும் தேவனோடு பேசுகிறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய எதிர்கால திட்டங்கள் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாம் வெளிப்படுத்தி முடிஞ்ச உடனே அடுத்த பக்கம் தான் ரொம்ப முக்கியம். 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும். எல்லா வசனத்தை கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அடுத்த சம்பவம் நடக்கிற ஒரு விஷயம். ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய வசனத்தை எல்லாரும் பாருங்க. 16:1-2 பாருங்க. ஆபிரகாமுடைய டிவிலயாவது பாருங்க, எடுக்க தெரியாதவர்கள் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். முடிஞ்சது. நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர், நல்ல வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். பெரிய ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு சித்தத்தை. நல்லா கவனிங்க. உங்களை குறித்தும், உங்க வாழ்க்கை குறித்தும், உங்களுடைய ஒவ்வொரு எதிர்காலங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல விசுவாசிக்கிறன்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலமான ஒரு அல்லேலூயா. தேவன் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட போதே என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. தேவன் என் மேல ஒரு திட்டம் இருக்கு, சித்தம் இருக்கு. அப்போ இதை அவன் அங்கலாய்த்து ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு அந்த திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும் பேசுறார். பேசி முடிஞ்ச உடனே கவனிங்க பிரியமானவர்களே, என்ன நடக்குது? 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டில் இருக்கும்போது ஆகார் பலவீனமா இருக்கிறவோ, இவளுக்கு ஆண்டவர் பேசின திட்டம் தெரியாது, ஆண்டவர் பேசின வெளிப்பாடு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ பேசியிருக்க மாட்டான்.
இவரும் இதை சொல்லவில்லை. ஆபிரகாம் என்ன செய்யல, சொல்லல. இப்ப வந்தோன்னு என்ன சொல்றா, என் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு, இதான் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாளே, இவளோடு சேரும், ஒருவேளை பிள்ளை பிறந்தால் அது நமக்கு சுதந்திரவாளியா மாறட்டும். அங்க ஆண்டவர் எலியேசரையே சுதந்திரவாளி இல்லைன்னு சொல்லிட்டார். சொல்றது கவனிக்கிறீங்களா? இங்க இவள் என்ன சொல்லுகிறா, அடிமை பெண் மூலமா பிறக்கிற ஒரு பிள்ளை நமக்கு சுதந்திரவாளியா. அப்ப என்ன சொல்லணும், இல்ல ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உனக்கு யாரு சுதந்திரவாளி இல்லை, இவன் யாரும் சுதந்திரவாளி இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இவன் என்ன செய்திருக்கணும்? பிரியமானவர்களே, என்ன செய்திருக்கணும்? இவன் ஆபிரகாம் சாராளுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும், சொல்லி இருக்கணும். இல்ல இவன் தனியா போய் தேவ சமூகத்துல தேவனிடத்துல ஜெபிச்சிருக்கணும். ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கணுமா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேங்க, நல்லா கவனிங்க. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், இந்த ஆண்டு, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொன்னார். அதுக்குள்ள உங்களை நடத்துவார், அந்த திட்டத்துக்குள்ள நடத்துவார், அந்த சித்தத்துக்குள்ள உங்களை ஆசீர்வதித்து சபை பெருகணும், நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உயரணும், எல்லாத்துலேயும் விருத்தி அடையணும் அப்படின்னு நானும் ஜெபம் பண்ணுறேன். தேவனும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா ஆண்டவர் சமூகத்தில்? ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி சொல்லுவோம். தேவன் நம்மளோட இடைப்படுறாரா, பேசியிருக்கிறாரா, அதை செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாரம் உங்களுக்கு அட்வைஸாக ஒரு ஆலோசனையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதை நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனித்து நடந்தீர்கள் என்றால் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டம் மாறாது. நம்பி கவனிக்கிறியா? தூங்கிட்டு கவனிச்சின்னா ஒன்றும் விளங்காது. நல்லா வெளிச்சு செய்தி உள்ளே போனாதான் உங்களுக்குள்ள தேவன் இருப்பார், நடத்தல் உண்டாகும். இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டவனும் பூமியில் பால்றான், சாப்பிட்றான், ஓடுறான். ரட்சிக்கப்படாதவனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன்ற பேரில் சுயமா மாம்சிகமா ஏதோ நானா என் ஓட்டத்தை ஓடுறதை விட தேவனுடைய நடத்துதல் ஒன்று இருக்கு. இந்த பூமியில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி நடத்துவதற்கு விரும்புகிறார். இதை நீ அறிந்தாதான், இதற்கு நீ தேவனுக்கு உட்பட்டாதான், நீங்க தேவனுக்குள்ள உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னு சொன்னாதான் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். எல்லாரும் வாழ்றாங்க, நானும் வாழ்ந்துதான் இருக்கிறேன்றது சாதாரண வாழ்க்கை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமானது. இப்ப இதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறான் இவன். யார் மூலமா? ஆகார் சொன்ன வார்த்தையின்படியே, சாராள் சொன்ன வார்த்தையின்படியே ஆகாரை இணைத்து, நல்லா கவனிங்க, ஆகாரை இணைத்து அவள் மூலமாக ஒரு பிள்ளையை, இஸ்மவேல் என்கிற ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். நல்லா கவனிங்க. உலக பிரகாரமா தேவன் வைத்தது இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் என்ன பண்றார்? மழையை கொடுக்கிறார். எல்லா மனிதனுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவன் வேலை செய்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு கண் இருக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு கண் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு வழியை, எல்லாத்துக்கும் ஒரே இதை வச்சிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பிரித்தெடுத்து தாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வழியில நடத்த விரும்புகிறார், தாமுடைய திட்டத்துக்குள்ள நடத்த விரும்புகிறார். அப்ப இங்க ஆபிரகாம் போய் ஆகாரோட சேர்ந்து ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்க முடிஞ்சது. ஆனா நல்லா கவனிங்க, அது தேவனுடைய திட்டத்தில் இல்லை, தேவனுடைய மனதில் இருந்தது, தேவனுடைய எண்ணத்தில் இருந்த காரியம் வேற, தேவனுடைய சித்தம் வேற. நல்லா கவனிக்கிறீங்களாங்க? அப்ப தேவன் விரும்பாத, தேவன் அனுமதிக்காத ஒரு சுய சித்தத்தை ஒரு பலவீனமான ஒரு நபர், தேவனை பற்றி அந்த வாக்கு தத்தங்களை அறியாத ஒரு நபர் மூலமாக இவனிடத்துல சத்ரு தந்திரமா உள்ள கொண்டு வரான், நுழைக்கிறான். நுழைச்ச உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்னா ஆண்டவர் வார்த்தையை வைத்து, ஆண்டவர் வார்த்தை இப்படி இருக்கு, இந்த ரூட்டு தான், இந்த ரூட்டுக்கு நீ வா அப்படின்னு இவளை இழுத்திருக்கணும். இல்லைன்னு சொன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே இப்படி எனக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிருக்கணும். தம்பி கவனிச்சு கேளுங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
தேவ பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சத்துரு திருடும்படியாக, நல்லா கவனிங்க, தந்திரமாக உலக பிரகாரமாக உங்களை திருப்பி விடுவதற்கு குறுக்கு வழியில ஏதாவது ஒன்று வரும். மாம்சீகமாக பலவீன மனுஷர்கள் மூலமாக வரலாம், வேறு எந்த உங்க நண்பர்கள் மூலமாக வரலாம், குடும்பத்தார்கள் மூலமா வரலாம், எந்த ரூபத்திலையும் வரலாம். நல்லா கவனிங்க. தேவன் இந்த விதத்தில் நம்மளை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட நீ விசாரிக்காம போனால், உனக்கு தெரியும் தேவனுடைய நடத்துதல் எதுன்னு தெரியும், ஆனால் இதுலேயும் நம்மளை ஆசீர்வதிப்பாரோ, இதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை நீ தேர்ந்தெடுத்தால், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில உன்னை காய் நகர்த்திட்டான்னா, தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில செயல்படுவது தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விளங்கி கொள்றீங்க நான் சொல்றது புரியுதாங்க? ஆசீர்வாதத்தை வேற எந்த விதத்தில் சத்துரு உங்களை திருப்பும் போது நீங்க திரும்ப கூடாது. சொல்றது விளங்குதாங்க? தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதைக்குள் இருந்து வேற எந்த விதத்திலும், வேற எந்த காரியத்திலும் உங்களை சத்துரு திருப்புவதற்கு ஒரு காரியத்தை கொண்டு வரும். இந்த மூலமா நம்மளை ஆசீர்வதிப்பாரோ, இது மூலமா தானோ அப்படின்னு இருக்கக்கூடாது. மாம்சீகமா உலக பிரகாரமா தேவன் கொண்டு வந்த தேவன் சொன்ன காரியத்தின் மூலமாகவே அவன் எப்பொழுதுமே தந்திரமாய் வரக்கூடியவன். இப்ப இவ்வளவு பெரிய திட்டத்தை இவன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, இங்க திட்டம் மாறுது. சொல்றது விளங்குது? நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிச்சு கேட்கிறீங்களா? அப்ப தேவனுடைய நடத்துதலை நீங்க தேவனோடு இருந்தும் அல்லது தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கவனிச்சுக்கிறவங்க பாக்கியவான்கள், இந்த சத்தியத்துக்குள்ள நடக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க வழி நடந்தீங்கன்னா இந்த ஆண்டில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். இல்லை இப்படி உட்கார்ந்துருக்கிற பாருங்க, அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் நான் வந்து உட்கார்ந்துருப்பேன், அச்சு மாற மாட்டேன் அப்படின்றனா அது உங்களுடைய விருப்பம். தேவன் வச்சிருக்கிற கொடுத்துட்டார். நீ சுகந்தரிப்பதும், நீ சுகந்தரிக்காம கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து எழும்பி சொன்னார்ல பிரகாசித்து சுகந்தரிப்பது உன்னுடைய விருப்பம்தான். நீ தான் தேவனை விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீ சுகந்தரிக்கிற நபரா மாறணும். கவனிச்சு கேட்கிறீங்களா? கவனிச்சு கேட்கிறீங்களா? அப்ப தேவனுடைய நடத்துதல் உன் மேல இருக்கு, சபைய தேவனுடைய திட்டம் உன் மேல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதே திட்டத்தை, அதே காரியத்தை, இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது இந்த பகுதியில் நான் ஊழியம் செய்யணும் இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே தான் வந்தேன், ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு ஊழியம் தொடங்கி ஒரு 2 மாசம் அந்த மாதிரி தான் இருக்கும், 1 மாசம் அப்படிதான். நல்லா கவனிங்க. அப்பவே குறுக்கு வழியில ஒன்று வருது. கவனிங்க, குறுக்கு வழியில ஒரு ஊழியம் எனக்கு வருது, ஒரு சபை வருது. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சபை? அப்பவே இது போல, அது நல்லா பில்டிங் எல்லாம் கட்டி நல்லா ஆஃபீஸ் எல்லாம் போட்டு எல்லா ஜனங்கள், ஏற்கனவே அங்கே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ரொம்ப வசதி படைத்த ஒரு நபர் அவங்க இடத்துல பெரிய சர்ச்சை கட்டிட்டார். நல்லா கவனிக்கிறீங்களாங்க? அருமையான ஒரு திருச்சபை, நல்ல ஆஃபீஸ் எல்லாம் அப்பவே போட்டு 2005 சொல்றேன் நான். 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊழியை நான் ஸ்டார்ட் பண்ற புதுசு தொடங்குற புதுசு. நான் 1 மாதம் தான் ஆச்சு. அப்போ வருது ஒரு தம்பி வழிய இந்த ஊர் சென்னையில் எங்களோட வந்து வேலை செஞ்சவன் ஊருக்கு போயிட்டான். இதுக்காக அவன் யார்கிட்டயோ கேள்விப்பட்டு அவங்க யாரோ சொல்ல போய் என்ன நினைச்சு என்ன பண்றான், ஏன்ட்ட வரான். நல்லா கவனிக்கணும். அவன் என்ன நினைச்சு அண்ணன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறாரு, அண்ணனுக்கு இந்த சபையை சொல்லு. இது தேவ நடத்தலோடு வரல, யாரும் நடத்தலோட வரான், பிசாசு. அதே தேவ திட்டம் தான், ஊழியம் தான், அழைக்கப்பட்டு தான் வந்திருக்கிறேன். எந்த ஊழியம் ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன், கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் தூங்கிட்டே கவனிக்கிறீங்க, அதான் பிரச்சனை. அதனால தான் நான் கவனிக்கிறியான்னு கேட்குறேன். சோத்திரம். பேசாமல் நான் ஆராதனையை என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், 7:30 மணிக்கு ஒரே ஆராதனையாக மாற்றிடலாமான்னு பார்க்குறேன். சோத்திரம், அல்லேலூயா. 6 மணிக்கு நல்லா வந்துட்டு 8 மணிக்கு போயிடலான்னு வரீங்க, ரைட்டு தான். வெளிச்சு கேட்கணும்ல, வாங்கிட்டே இருந்தால் எப்படி? சோத்திரம், பிரைஸ் எல்லாம். கையை உயர்த்தி நல்லா தான் ஒரு சத்தமாக தான் ஒரு அலையிலே சொல்லுங்க. இங்கே நின்னா எல்லாருடைய கண்ணு எங்களுக்கு தெரியதான் செய்யும். சோத்திரம். உங்கள் கண்ணு என் மேலே எப்படி இருக்கோ அது மாதிரி என் கண்ணும் உங்கள் எல்லார் கண்ணும் தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அழகா வரான் ஒரு தம்பி, என்னை தேடி ஊருக்கு விட்டு ஊரு போனவன், மதுரைக்கு போயிட்டவன், இப்போ என்னை தேடி வரான் பாருங்க. வந்து என்ன செய்யறான், நான்
உங்களை எங்கெல்லாம் தேடினேன். சபை இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சவர் சொல்றாரு, வாங்க ஞாயிற்றுக்கிழமை. சரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கும் அப்பா ஏதோ சர்ச்சு வருதுன்னு சொல்றானே, ஆண்டவர் இது நடத்தலா இருக்குமோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது தொடங்கலை, ஃபர்ஸ்ட் இங்கே ஏரியாவில் தொடங்கலை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆண்டவர் நடத்தலா இருக்குமோ, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். பிரைஸ் எல்லாம் சண்டே ஆராதனையை முடிச்சுட்டு நாங்கள் அந்த தம்பி எங்கேயும் வந்தான், அவங்க சொந்தக்கார வீட்டில் தங்கிட்டு வந்தான். கடத்து முடிச்சுட்டு அங்கே இடத்துக்கு போகிறோம். அங்கே ஆராதனை முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க. கடத்தை போய் காட்டுறாங்க, இதாங்க சர்ச்சு, இது உங்களுக்கு ஆஃபீஸு, உங்களுக்கு தங்கறதுக்கு கீழே வீடு, எல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தூணெல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. சபை எல்லாம் வசதியான ஆட்கள் கட்டி ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் ஏதோ கோளாறு பண்ணி ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனோம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்புறம் வீட்டுக்கு போனால் அந்த ஹவுஸ் ஓனரை போயிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாங்கும் போது அவங்க அழைச்சிட்டு போகிறான், இந்த அண்ணன் தான் அப்படின்னா, அப்படிங்களா நீங்கள் வந்து செய்கிறீங்களா, ஊழியத்தை பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படி எல்லாமே நீங்களும் தான், நீங்கள் பார்த்துக்கிறீங்க செய்ய. ஆனால் கண்ட்ரோலெல்லாம் யார்கிட்ட இருக்கோம்? அந்த ஹவுஸ் ஓனர் கண்ட்ரோல் இருக்கும் போல தெரியுது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊழியம் போய் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், செய்வோமே, யாராவது விடுவாங்களா? ஆனால் நான் வந்தேன், ஜெபம் பண்ண, ஆண்டவர் நடத்தவே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஊழியம் தொடங்கி அதே மாதிரி 2 மாதம் கழிச்சும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இப்போ உங்களுக்கு திரும்ப நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த செய்தியின் மூலமாக திரும்பவும் ஆண்டவர் பல்லாவரம் ஏரியாவில் ஒரு ஏரியாவில் சபை, இதே 100 பேர் உள்ள சபை, இதே மாதிரி சர்ச்சு, சொந்த இடம் தான், அதுவும் பின்னாடி வீடு எல்லாமே. அந்த பாஸ் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டார், அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் வந்து அவருடைய இன்னொரு ஊரில் ஊழியத்துக்காக போயிட்டார், ஃபேமிலியாக போயிட்டார். சபை ஆள் இல்லை. 6 மாதம் நான் தான் போய் நடத்துகிறேன். ஊழியம் தொடங்கி ஒரே மாதத்தில் என்ன தான் அனுப்புகிறாங்க. சண்டே, வெள்ளி, செவ்வாய் 3 வேளை இங்கிருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சண்டே காலையில் 4 மணி 5 மணிக்கு வண்டி எடுப்போம். 8 மணிக்கு 7 மணிக்கு அங்கே ஆராதனை. வண்டியில் அங்கே போயிருந்து ஆராதனை முடிச்சு சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு மதியம் 2 மணிக்கு தான் இங்கே வருவேன். செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஈவினிங்கில் நடக்கும். ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு நைட் ரிட்டர்ன். வண்டி 2 வீலர் தான் அப்போல்லாம். பல்லாவரம் அவ்வளோ தூரம் வரும், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு காலமே போயிட்டு வருவோம். 6 மாதம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாஸ்டர்கிட்ட, இப்போ சாமிதாஸ் பாஸ்டர்கிட்ட, இவரையே பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க போய் அந்த சர்ச்சு அந்த இடத்தினுடைய அம்மா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு சண்டே தீர்மானம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒப்படைக்கிறதுக்கு. ஆனால் நான் கடைசி வரைக்கும் ஜெபிக்கிறேன், தேவனே உம்முடைய சித்தம் இருந்தால் எனக்கு கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சண்டே நான் தான் செய்தி கொடுக்குறேன். சண்டே செய்தி முடித்த உடனே பாஸ்டர் அங்கிருந்து வரணும். ஜனங்களெல்லாம் நான் வெயிட் பண்ணுங்க, இங்கேயே உட்காருங்க, பாஸ்டர் வராரு, பேசி முடிவு பண்ணி என் கையில் ஒப்படைக்கணும். சொல்றது விளங்குதாங்க? அப்படி ஒரு முடிவு ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக ஆராதனை முடிகிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வெளியில் நடக்குது. அந்த அம்மாவுக்கும் பாஸ்டருடைய அம்மாவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்போ முடிஞ்ச போது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நான் ஒப்படைக்கிற மாதிரி இல்லை, என்ன வந்து அவள் ஒரு குற்றப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டா, இதை பேசி முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா நான் கொடுத்துடலான் இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் பேசுகிறோம். நாங்கள் சரின்னு மைக்கு கொடுத்தேன். நான் அதை கண்டுக்கவே இல்லைன்னா நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். எங்கள் விசுவாசியும் கிடையாது, நமக்கு ஆத்துமாவும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது எழில் நகரில். சொல்கிறது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அப்போது இந்த காரியங்களெல்லாம் வந்தாலும் கூட தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து உள்ள தந்திரமாய் சத்துரு நுழையாதனால இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல வைத்து சுதந்திரமாக, தேவன் சுயாதீனமாக, யாருக்கும் பதில் சொல்லாத அளவுக்கு கர்த்தரே கூட இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை நடத்திக்கிட்டு வருகிறார். இனிமேலும் நடத்துவார். இன்னும் நான் கவனமாக தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஊழியத்தில் இந்த பகுதியில் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த பகுதியில் என்ன செய்யணும், ஆண்டவர் சித்தத்தை நான் எதிர்பார்த்து காத்திருந்து இந்த பகுதியில் நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். குறுக்கு வழியிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும், ஆசை காட்டுற மாதிரி, புரியுதுங்களா? பார்க்கறக்கு அழகா இருக்கிற மாதிரி வழியில ஒரு ஃப்ரெண்டு வரலாம், நம்ம இது சேர்ந்து செய்வோமா, இதை பண்ணலாமே, சரி ஒரு ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் புதுசாக வழி வருது. இல்லை, தேவன் உன்னை நடத்துறதுல தான். தம்பி ஒரு முறை வந்து சொன்னான், பீட்டர் என்கிட்ட வந்து, அவங்க உறவினர் ஒருவர் வந்து கார் செட்டு மூடுறாரு, அந்த தொழிலை வந்து என்ன செய்ய போகிறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நான் மூடிட்டேன் கார் செட்டை அப்படின்னு. அப்போது இவன் வந்து இந்த மாதிரி சொன்னான்.
அவர் பெரிய கார் மெக்கானிக்காக இருந்து இதை வேண்டான்னு விட்டுட்டாரு. ஐயா நான் இப்போ எங்கிட்ட இதை ஒப்படைக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நான் கூப்பிட்டு சொன்னேன், நல்லது தான், அவங்க சொல்கிறது தப்புன்னு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நான் சொன்னேன், தம்பி வேண்டாம். அல்லேலூயா. அது மேலே நீ என்ன வைக்காத, ஆசை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னை சுயாதீனமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நடத்துவார். நாளைக்கு ஒருத்தர் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் தான் கையை உயர்த்தி சொன்னார், நீ என் ஆசீர்வதித்தேன்னு சொல்லாதபடி என் கைகளை உயர்த்துகிறேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி வேண்டாம், அதில் விருப்பப்படாத. சரி ரைட்டு பார்த்துக்கோ. ஆனால் என்ன செய்யாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அவங்க விட்டுறாங்க, அதனால சொல்லலாம். ஆனால் அதில் நீ உனக்கு கொடுத்த இடத்துல நீ உன்னுடைய காரியத்தில் நீ கவனமாக நின்று செய்ய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2-3 குறுக்கு வழியெலாம் அவனுக்கு நிறையா அந்த மாதிரி வந்தது. அப்போ ஆலோசனை சொல்லுவேன், கேட்டுக்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ளேயே நின்னதுனால தேவனே ஆசீர்வதிச்சு நடத்த ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். முரளியா சொல்லுங்களேன். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. குறுக்கு வழியில் வருகிற உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு தந்திரமாக பிசாசு யாராவது ஒரு விதத்தில் உங்களை நுழைஞ்சு, சொல்றது விளங்குதா உங்களுக்கு, யார் மூலமாக நுழைஞ்சு உங்களுடைய திட்டங்களை உடைப்பதற்கு வரலாம், உங்களை சித்தங்களை மாற்று. ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய திட்டத்தை, வரைபடத்தை அப்படியே கண் முன்னாடி காட்சியாக கொடுத்துட்டார், தரிசனமாகவே இன்னொரு பக்கம் கொடுத்துட்டார். இவ்வளவு பெற்றுட்டு வந்தவர் இங்கே 5 நிமிஷத்தில் புஷ்ஷுன்னு விட்டுட்டார் பாருங்க. அல்லேலூயா. இதே தான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் அவர்களுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து, அவர்களுக்காக ஒரு சித்தத்தை வகுத்து, தேவன் என்ன பண்றாரு, அவர்களை இப்படித்தான் அப்படின்னு ஒரு காரியத்தை மனதில் வைத்து தான் அவர்களை ஒரு விஷயத்தில் உருவாக்குறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காரியத்திலேயே வைத்து தான் சத்துரு உள்ள வந்தான் தந்திரமா. ஆண்டவர் எதை புசித்தா சாவாயின்னு சொன்னாரோ அதே கேள்வியை தான் கேட்குறான். ஒன்றுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் கேட்டதெல்லாம் அழகாக கேட்டான் பாருங்க. ஆண்டவர் உங்களை இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று. எப்படி ஆண்டவர் எல்லா கனியும் புசிக்கலாம், ஒரு கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னான். அவன் கேட்ட போது எப்படி கேட்டான்னா, இங்கே இருக்கிற கனிகளை எல்லாம் புசிக்க, ஏன்னா அவனுக்கு தெரியாது, இவன் தான் சொல்லி கொடுத்துட்டான். நம்ம தான் நிறைய நேரம் மாட்டிக்கிடுவோம். ஹலோ, இங்கே இருக்கிற கனிகள்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோன்னு கேட்கும்போது அவன் ஏவாள் சொல்லிட்டா, இல்லை இங்கே இருக்கிற கனிகள்லாம் புசிக்கலாம், இதான் அங்கே ஒரு கனி இருக்குது பார்த்தியா, அதை தான் ஆண்டவர் புசிக்க வேண்டாம், அது புசிச்சா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிறார். செத்துருவீங்க ஐயா, அதெல்லாம் நீங்கள் சாவதில்லை. அப்போ தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கல யாருக்கு செவி கொடுத்துட்டாவோ, நல்லா விளங்குதாங்க, அங்கே செவி கொடுத்துட்டான். அதனால தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய காரியத்தை வைத்தே என்ன சாவேன்னு சொன்னா இவன் சாவதில்லை, அவ்வளவுதான். அந்த காரியத்தை வைத்தே. அதனாலதான் பவுலே அதை பற்றி சொல்லுகிறார், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன் அப்படின்றார். கவனமா கேட்குறீங்களா? அப்ப தேவ ரட்சிப்பு உங்க மேல இருக்கு, தேவ கிருபை உங்க மேல இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க விடாதபடி சுயத்திலையும் மாம்சத்திலையும் வேற ஒரு ட்ராக்லையும் பிசாசு என்ன பண்ணுறான் இன்னைக்கு. தேவன் சொன்னதுக்காக காத்திருக்க முடியாம, தேவனுடைய வழி நடத்துவதற்குள்ள பொறுமையா இருந்து போக முடியாம, நீங்க பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்களுக்கே தான் நீங்க அவசரப்பட்டு ஏனாங்க பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்கன்னா யாரும் காத்திருக்கிறது இல்லை. குறுக்கு வழியில வருகிறதையே சூஸ் பண்ணிக்கிட்டே போய் ஆசீர்வாதத்தை இழந்துகிட்டே இருக்கிறீங்க. அதனால இந்த புதிய ஆண்டில தேவன் உங்களுக்குள்ள தெளிவுபடுத்த விரும்புகிறார். குறுக்கு வழியில வருகிறதை நீ தந்திரமா வருகிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா உனக்கு கடைசி வரைக்கும் அது முள்ளா மாறிடும். அது இஸ்மவேல் கடைசி வரைக்கும் முள்ளா மாறிட்டான் அவங்க ஃபேமிலிக்கு. சொல்றது விளங்குதாங்க? கடைசி வரைக்கும் உனக்கு குத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதா? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாமே. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய உன்னத திட்டத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆரோனு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க, மோசே மேலே போய்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தையே மோசேட்ட வகுத்து கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த ஜனங்களை இப்படிலாம் நான் கூட நடத்த போகிறேன், இவங்களை இப்படிலாம் ஆராதிக்கும் போது இவங்களோடு நான் இருந்து இவர்களை இப்படிலாம் ஆசீர்வதித்து இந்த சந்ததி இப்படிலாம் நான் பெருக பண்ணுவேன். ஆரோன் அதற்கு ஆசாரியனாக இருப்பான். இப்படிலாம் என்னுடைய வாசஸ்தலத்தை இவங்க நடுவில் ஸ்தாபிப்பேன். இப்படிலாம் பெரிய காரியங்களை பேசிட்டு இருக்கிறார் மோசே கிட்ட.
கீழே இஸ்ரவேல் ஜனங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் இருந்தவன்ல கொஞ்சம் பேர் மாம்சத்துக்குரியவனா இருந்தான், பலவீனமானவனா இருந்தான். நல்லா கவனிங்க. இவர்கள் என்ன பண்றாங்க, மோசே வருவதற்கு தாமதமானதுனால, நல்லா கவனிங்க, எப்பவுமே நமக்கு ஒரு கிடைக்கல அப்படின்றதுனால அதை எடுத்து பார்த்தா என்னன்றதும் அவசரமாயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? காத்திருக்காம நம்ம வேறு விதத்தில் அது வர்றதும் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போகிறதும் மாட்டிக்கொள்ளுவீங்க. தேவன் வச்சிருக்கிறதுலையே தான் வருவான், ஆனால் வேற அது சொல்றது புரியுதுங்களா? நோட்டு 500 ரூபா நோட்டு தான், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ள இன்னொரு நோட்டு, என்ன நோட்டு? அங்கீகாரம் பெற்ற நோட்டுக்கும் அங்கீகாரம் பெறாத நோட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒருத்தன் தெரியாம இப்படிதான் ஒருத்தன் வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்துட்டான், அவனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுட்டான். நோட்டு என்ன நோட்டா இருக்கு? கள்ள நோட்டா உள்ள 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டா இருக்குன்னு உட்கார வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் கேட்டா எனக்கு தெரியாது, நான் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அங்கீகரிக்க நோட்டுனா என்ன பண்றாங்க, அதுக்கு உரிமை இருக்கு, எங்க போனாலும். அங்கீகரிக்கப்படாத நோட்டுனா உள்ள கம்பி என்ன வச்சிடறாங்க. சொல்றது விளங்குதாங்க? சோத்திரம். நல்லா தான் சத்தமா சொல்லுங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? சோத்திரம். அப்ப தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டத்திலிருந்து கொஞ்ச நேரத்தில் பலவீனமான ஆட்கள் என்ன பண்றாங்க, அங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானோன்னு அவசரப்பட்டு என்ன பண்றான், கீழே எப்பா மோசே என்னாச்சோ தெரியல, செத்துக்கித்து போயிட்டானா என்னமோ, நம்ம கிளம்புவோம். நமக்கு வழியில என்ன பண்ண, ஒரு தெய்வத்தை எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுன்னு சொல்லல, நம்ம ஜெபம் பண்ணுவோமானும் ஒருத்தரும் கேட்கல. நல்லா விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா இவ்வளவு அதிசயத்தை பார்த்து வந்தான்ல, இவ்வளவு அற்புதத்தை பார்த்து வந்தான்ல, மோசே ஜெபம் பண்ணதை பார்த்து வந்தான்ல, ஆரோனுக்கும் தெரியும்ல, இவன் சொன்னதுக்கு அவனும் செவி கொடுக்குறான் பாருங்க. ஆமா என்னாச்சோ தெரியல அப்படின்னு ஆரோனும் செவி கொடுக்குறான். என்ன பண்றான், ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கிட்டான். அதை தெய்வம் வழி நடத்தி வந்ததை கொஞ்ச நேரத்தில் விக்கிரகமாக்கிட்டான் பாருங்க. விக்கிரகமாக்கி என்ன பண்றான், தேவ திட்டத்தையே வந்து கற்பலையே கீழே உடைச்சு போடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. தேவ திட்டம் உடைக்கப்பட்டது. சோத்திரம். தேவ திட்டம் தாமதமாகிறது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவ திட்டம் என்ன ஆகுது, நம்ம பண்ற காரியங்கள்னால தந்திரமா உள்ள வந்து நுழைஞ்சு அவன் என்ன பண்றான், தேவ திட்டத்தை தாமதப்படுத்திடுவான், தேவ திட்டத்தை உடைச்சு போட்டுருவான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற உன்னை மறுதளிக்க வச்சிருவான். பேதுருவை மறுதளிக்க வச்சிட்டானே, இவன் தான் பிரதான அப்போஸ்தலன், இவன் தான் அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இவர் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது உனக்கு ஒன்று செய்யலான்னு ஆண்டவர் எப்ப நினைக்கிறாரோ அவனுக்கு பொறுக்காதுங்க. நீங்க பொதுவாகவே சொந்த பந்தம் சில ஆளுகள் எல்லாம் பாருங்க, மனுஷர்களை, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அவங்களுக்கு பொறுக்குமா? நம்மளாம் நினைச்ச கூடாது, இவங்க நமக்கு நல்லது நடக்கிறது இவங்களுக்கு பொறுக்கல, அது பாத்தியா நம்மளை பார்த்து வயிறு எறியுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? ஆனா சில பேருக்கு பொறுக்காது, உண்மைதான். மண்கண்ணாவிகள் இருக்கதான் செய்து. கையை உயர்த்தி சத்திரமா சொல்லுங்க, இது அவங்கள யாருக்கு பொறுக்க மாட்டேன்து? பிசாசுக்கு தேவனால் நீ ஆசீர்வதிக்க போறது பொறுக்காது. இவனுக்கு ஒன்ன கொடுக்க போறாரு, உனக்கு ஒன்ன செய்ய போறாருனாவே நம்ம என்ன பண்ணுவான்? நல்லா கவனிக்கிறீங்களாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களாமா செய்திய? உடனே ஏதாவது ரூட்ல என்ன வருவார் அவரு? சோத்திரம். ஏதாவது ரூட்ல என்ன வருவான்? அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளாதபடி உன்னை தடுப்பதற்கு, தடை செய்வதற்கு தந்திரமா ஏதாவது ஒரு காரியத்தில், தேவன் சொன்ன காரியத்திலிருந்து உன்னை வழிவிலக செய்வதற்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வருவான் உன் இடத்துல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுல நீங்க கவனம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில தடைபடாது, தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில தடைபடாது. சொல்றது விளங்கிருச்சாங்க? கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துறான். அவரும் அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு. அதுக்கு உன் ஜனங்கள் வர்றது மாத்திரமல்லப்பா, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தேசமே, உன் தேசத்தின் தந்தையாவே உன்னை மாத்த போறேன், இவ்வளவு பெரிய தேசத்தையே நான் அந்த உன் ஜனங்களுக்கு தான் கொடுக்க போறேன். அதுக்கு தான் உன்னை இங்க கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்ததே, அதுக்கு தான் நான் அழைச்சிட்டு வந்த உன் சந்ததிக்கு கொடுக்கறதுக்கு தான். அப்படிங்கும் போது உனக்கு பிள்ளை கொடுக்காம இருப்பனா? உன்னை ரட்சித்தவர் உன்னை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? உன்னை விடுதலையாக்காம இருப்பாரா? உனக்கு ஒரு நன்மை செய்யாம இருப்பாரா? உனக்கு ஒரு உதவி செய்யாம இருப்பாரா? சொல்லுங்க. உன்னை பாதுகாக்காம இருப்பாரா? உன் ஜபத்தை கேட்காம இருப்பாரா? சொல்லுங்க. எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வான்பா, அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன்றாரு. எல்லாதான் விளங்குச்சுன்னா கை தட்டி நல்லா புரியுது
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் உங்களை. அதுக்கு தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்துடு. ஆபிரகாம்கிட்ட அதை தான் சொல்லுகிறார். ஆனா தேவனுடைய திட்டத்துக்குள்ள இல்லாத ஒரு விஷயம். அப்ப இங்க சாராள்கிட்ட இல்லம்மா, இப்பதான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட பேசியிருக்கிறாருமா, எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும். இல்லை ஆகார் சொல்ற விஷயத்துக்கு போய் இவன் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு சாராள் சொல்ற விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இப்படி ஒரு காரியத்தை சொல்றாளே என்ன செய்யலான்னு கேட்டுரும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் யாராவது மூலமாக ஏதோ ஒரு விதத்தில், எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற விஷயங்கள் நல்லா உங்களுக்கே தெரியும், தேவ சித்தம் இல்லாத விஷயமா தெரியுதே அப்படின்னா மீறி பரவாயில்ல, இது தேவன் கொடுக்கறதா நீயே தீர்மானம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சிக்கலாக போய்ட்டும். பார்த்து தேவன் பேசியும் சில பேர் துணிகரமாக செய்வாங்க. ஏன்னா அவங்க சுயத்துக்கு மாம்சத்துக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா உனக்கு சிக்கல் தான் என்னைக்கு இருந்தாலும். சொல்றது விளங்குதாங்க? சித்தத்தை நீ தான் அறிந்து கொள்ளணும். நீங்க எங்கிட்ட வந்து பாஸ்டர் என்னுடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது உன் சித்தம், தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணுவோம், நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சில காரியங்கள் வெளிப்படுத்தலாம், சில எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உன்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கு. நீ வளர வளர உனக்கே எல்லாம் தெரியும். ஆண்டவர்களை வர வர உனக்கு எல்லா காரியங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். சோத்திர ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டேன், குறி சொல்கிறவன்ட்ட கேட்ட மாதிரி, குறி சொல்கிறவனை கேட்டால் அவன் சரின்னு சொல்லிட்டான்ற மாதிரி எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு எனக்கு தெரியாது, ஒரு நல்ல விஷயமா இருக்குது போல், சரிப்பா செய்யும்போம். சில காரியங்களுக்கு மனசில் படாது, வேணான்னு சொல்லிவிடுவோம். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் நம்ம வேணான்னு சொன்னாலும் கேட்கவா போகிறாங்க? அல்லேலூயா. அது கேட்க மாட்டாங்க. கேட்காத ஆளுகள்லாம் போய் அடி வாங்கிட்டு தான் வருது. சோத்திரம் விளங்குதாங்க? சொல்றது புரியுதாங்க? தேவனுடைய காரியங்களில் நீங்க தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஞானம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க லைஃப் லாங் தப்பித்து கொள்ளலாம். லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். குறுக்கு வழியில வருதா, இது தேவனுடைய காரியம் தானே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளு. இப்போ சரி ரைட். இப்போ மோசே இந்த தவறை செய்த பிறகு 13 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்துட்டு இப்போ ஆண்டவர் என்ன வர்றாரு, ஆபிரகாம்கிட்ட வர்றாரு. வந்து சொல்றாரு, எப்பா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன பண்ணு, உத்தமனா இரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேனா நிறைவேற்றுவேன். சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. விருத்த சேதன உடன்படிக்கை பண்றாரு. இன்னும் உடன்படிக்கை ஏன் அப்படின்னா அங்க வந்து சரீர பிரகாரமா, நல்லா கவனிக்கிறீங்களா? சரீர பிரகாரமா செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை அது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில் அது என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? ஆவிக்குரிய ரீதியில மாம்சிகத்தையும் சுயத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை தேவன்கிட்ட பண்ணணும். மாம்சிகத்துக்கும் உலகத்துக்கும் நான் இனி செத்து கிறிஸ்து இயேசுவோடு கூட மட்டும் நான் வாழ்வேன். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு, சுயமாம்சத்துக்கு சிலுவையில் மரித்து கிறிஸ்து இயேசுக்காக வாழ்வேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை இயேசுவின் இடத்துல நீங்கள் நானும் பண்ணியிருக்கிறோம். சொல்றது விளங்குதா இல்லையா? இந்த ஒரே காரியம் தான் ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி தருவதற்கு. இப்ப தேவன் நல்லா கவனிங்க, இப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் உங்களுக்கு நீங்க சுயத்துல மாம்சத்துல தவற விட்ட காரியங்கள் இதுவரைக்கும் இதுதான் சொல்ல வர்றார். தவற விட்ட காரியங்கள் இதுவரைக்கும் கைகூடி வராத காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். சுய மாம்சத்தை சிலுவையில் வச்சுட்டு, சுய சித்தத்தை சுய ரூபத்தை சிலுவையில் வச்சுட்டு, தேவனை உங்க சித்தம் என் வாழ்க்கையில ஆக கடவுது, நீங்க உங்க அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை நடத்தணும். என் சுய மாம்சத்துக்கு இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியம். கடைசி வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசி வசனம் ஆதியாகமம் 18:21-23 வரை வாசிக்க பார்ப்போம். 18:21-23 வரை. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே 17:21 வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு. இங்க ஆண்டவர் திரும்ப அவனிடத்துல வந்து புதிய உடன்படிக்கை மூலமாக சொல்லுகிறார். சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகி இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும்
தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமான ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாம்ச விருத்த சேதனம் இல்லை. பவுல் தெளிவா கலாத்தியர்ல எல்லாத்துலயும் சொல்றார். அப்ப எதுல தான் நமக்கு விருத்த சேதனம்? எதுல தான் நமக்கு விருத்த சேதனம்? இருதயத்துல விருத்த சேதனம். இருதயத்தில் விருத்த சேதனம் என்ன? நமக்குள்ள இருதயத்தில் தேவனை மட்டும்தான் விசுவாசித்து தேவ சித்தத்துக்கு தான் நம்ம வாழ்கிறவர்களா இருக்கணும். மாம்சம் சுயம் வெட்டப்படணும். சுய சுத்தம் சுய விருப்பம் வெட்டப்பட்டுட்டா போதும். இங்க மாம்ச சுயம் இருந்ததுனால தான் இப்படி ஆகுமோ அப்படி கிடைக்குமோன்னு மாம்ச சுயத்தை முண்டிக்குது. தேவ திட்டத்துக்கு நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன உங்கள்கிட்ட மாம்சம் இருக்கிற வரைக்கும், உங்கள்கிட்ட சுயம் இருக்கிற வரைக்கும் வேக வேகமாக என்ன பண்ணும்? சில நேரம் மாம்சம் முண்டிக்கும் உனக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது தேவ திட்டமாக இருக்குமோ, இது தேவை இல்லை. மாம்ச சுயம் உனக்குள்ள அழிக்கப்பட்டிருந்தா காத்திருப்பேன். வாக்கு தத்தம் இது இல்லை, தேவன் திட்டம் எனக்கு இது இல்லை, தேவ சித்தம் எனக்கு இது இல்லை. அப்போ மாம்ச சுயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுற? வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறோம், வேற ஏதாவது பிசாசு கொண்டு வரான் எடுத்துக்கொள்கிறோம், வேற ஏதாவது நுழையிற முயற்சி பண்றோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதான் முண்டிக்குது. புரியுதுங்களா? மாம்சத்துல முண்டி இருக்கிறத தான் விருத்த சேதனம் பண்ண சொன்னார் ஆண்டவர். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாம்சம் அடிக்கிறத என்ன பண்ணுது? இதுல ஆசீர்வாதம் வந்துடும், நம்ம இதுல பெருகிடுவோம், இதுல நன்மை வந்துடும். இல்லை ஆண்டவரே, இது நீங்க நடத்துறீங்களா? இது உங்க சித்தமா ஆண்டவரே? இது நீங்கள் அனுமதிக்கிற காரியமா? அந்த ஆண்டில் நீங்கள் கேட்டு கேட்டு நடந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத விட 100 மடங்கு 1000 மடங்கு பல்மடங்கு இந்த ஆண்டில் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார், உயர்த்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதோ போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல. ஆண்டவருடைய நடத்துதலோடு வாழ்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்கிறவர்களாக இருக்கணும். திரும்பவும் ஆபிரகாமோடு புது உடன்படிக்கை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தினார். அவன் கீழ்ப்படிந்து உடனே அந்த காரியத்தை செஞ்சுட்டான். பாரு, ஆபிரகாம்கிட்ட மட்டும் இல்லை, ஆண்டவர் எனக்கு இஸ்மாயில் கிடச்சிட்டான், நான் இதையே வச்சு கதை ஓட்டிக்கிறேன், இதையே பண்ணிக்கிறேன்ப்பா, அப்படிலாம் இல்லை. எங்கேயே விட்டுருங்க ஆண்டவரே. சொல்றது விளங்குதாங்க? இல்லை, சொல்லுங்க ஆண்டவரே, என்ன அடுத்தது என்ன செய்யணும், நான் என்னை சரிப்படுத்திக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், விருத்த சேதனம் பண்ணிடலாம். விருத்த சேதனம் உனக்கு இதுதான் சுதந்திரம். ஈசாக்கு தான் வரப்போறவன் தான் சுதந்திரம், அதான் என் திட்டம்ன்றார். சரி ஆண்டவரே, உங்க மனசுல இருக்கிறபடி நான் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கொடுத்தான். 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து அடுத்த வருஷம் வருவேன், உனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு போனார். 19 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி உரைத்தபடி அவனுக்கு அவள் பிள்ளையை சாராள் பிள்ளையை பெற்று எடுத்தாள். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4, 5 வசனங்கள் சொல்லப்படுது. அவர்கள் என்ன செய்தார்? பழகி பெருகி. எப்படி இருக்குது? அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழகி ஏராளமாய் பழகி பெருகி பலத்திருந்தார்கள். சொல்லுங்க பாப்போம். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. படிப்படியா வாக்குத்தத்தத்தை நிறைவேறிட்டே போகுது. ஒப்பு கொடுத்துட்டா 2வது உடன்படிக்கைக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இன்னைக்கு அதுதான். என்ன எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? சொல்லுங்க, எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆமா,